தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமென். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இன்னைக்கு ஒரு செடி வளர்க்குறோம், அது ஒரு கனியை கொடுக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது? நல்ல கனியை தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். அதே நம்ம கெட்ட கனிகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம விரும்ப மாட்டோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அறுத்து போடுவோம். அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் வரும்போது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் குற்றமற்றதாக காக்கப்படணும். அதே மாதிரி உலகத்தால கரைபடாத வாழ்க்கையை நம்ம வாழணும். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், எல்லா இடத்துலயுமே சரி, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, நம்ம ஆண்டவருக்கு ஒரு ரோல் மாடலா அவருடைய வார்த்தையை நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா?